Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நான் உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எவ்வளோ ஸ்பெஷலா? ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு பெட்டர்ன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அயலி ஷோ போட்டப்போ டைரக்டர் கோபி நாயனார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு இந்த அம்மா உங்களை சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அன்னைக்கு செட்டில் கூட அம்மா 3 நாளுக்கு வரல. எனக்கு ஆமாம், ஜுரமே வந்துச்சு. பட் அந்த கல்யாணம் ஆகிட்டு நம்ம பிறந்த வீட்டிலேருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போனதுக்கப்புறம் ஒரு தாய் தந்தைக்கு பயங்கர வலிங்க. அது சொல்ல முடியாத ஒரு வலி. நம்மளை விட்டு போயிட்டா குழந்தை அப்படின்ற ஒரு இது அப்படியே நைட்லலாம் அழுது அப்படி படித்து வெளிநாட்டிலே இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாலே எனக்கு அப்படி இருந்தது. இது எனக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும். She is always stuck to me. I don't know what I'll do if she gets married. அதாவது நீங்க லவ்லின் கிட்ட கேட்க போறீங்க, லவ்லின் நீங்க அம்மா கிட்ட இந்த क्वेश्चंस கேட்க போறீங்க. ஸோ உங்களோட பதில்கள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நான் உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எவ்வளோ ஸ்பெஷலா? ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு பெட்டர்ன்னு கேட்குற மாதிரி இருக்கு. Both my daughters are very special. எல்லாரும் அந்த காலத்துல பையன் பிறக்கணும் ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்ல மேம், அந்த மாதிரி ஏதாவது நீங்க கிராஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ரெண்டாவது கன்சீவ் ஆனப்போ நான் ரெண்டாவதும் பொண்ணு தான் வேணும்ன்ட்டு நினச்சிக்கிட்டேன். பிகாஸ் ஐ லைக் கேர்ள்ஸ். அழகாக ரெண்டு குழந்தைங்கள ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஒரே மாதிரி போனிடெயில்ஸ் போடலாம். பாய்ஸ் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியாது, நல்லா ட்ரெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டு அமைச்சிடலாம். அது ஒன்று. உங்கள்கிட்ட சேம் கொஸ்டின் இதே தான். எப்படிப்பட்ட அம்மா நான் உனக்கு அப்படிங்கிறது? Of course, the best mom தான் சொல்லுவேன். I'm very grateful that I have her in my life. Yeah. What was the moment you felt very proud of me? வீட்டில் ஒரு இன்சிடென்ட்னா ஆக்சுவலி இவங்க ரிப்ளிகா ஆஃப் மீ. ஒருவேளை என் வயசு வந்தால் அவங்க அதே மாதிரி இருப்பாங்களே தெரியாது. நல்லா அவங்க ரூல்ஸ் அவங்களே போட்டுப்பாங்க, அவங்க கர்ஃப்யூ அவங்களே போட்டுப்பாங்க. ஸோ ஒரு சமத்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வீட்டில். வெளியே ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்டாக அயலி பண்ணாங்கல்ல, அயலி ஷோ போட்டப்போ நிறைய பேர் டைரக்டர் கோபி நாயனார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு இந்த அம்மா உங்களை சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஐ டோன்ட் நோ, பட் ஐ எம் ப்ரவுட். அந்த கேமராவுக்கு முன்னாடி அவ்வளோ அடாப்டிவாக புரிஞ்சுக்கிட்டு கிராஸ்பிங்காக இருக்காங்கன்ட்டு ஒருத்தவங்க சொல்லும்போது, இப்போ குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு டீச்சர் பாராட்டினா, ஒரு பிரின்சிபல் பாராட்டினா நம்ம எப்படி பண்ணுவோமோ, ஃபீல் பண்ணுவோமோ, அது மாதிரி இந்த ப்ரொஃபஷனில் when any director or DOP anybody பாராட்டும் போது ஒரு தாய்க்கு அது ஒரு சந்தோஷமான மூமெண்ட் தானே. Did you miss me any time? என்னை எப்போது மிஸ் பண்ணியிருக்கீங்க? அம்மா வீட்டில் இல்லைன்னா நான் மிஸ் பண்ணுவேன். நான் கூட நிறைய வெக்கேஷன்ஸ்க்கு போனேன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐ திங்க் 3-4 days அங்கே என்ஜாய் பண்ணுவேன். 5th day அந்த ஹோம் சிக்னஸ் வரும், பயங்கரமாக வரும். ஸோ இன்னமுமே ஆமாம், அந்த மேபி மேக்ஸிமம் 10 days. ஓகே. அண்ட் 11th day நான் அதுக்கப்புறம் ஃப்ளைட் எடுத்து சென்னைக்கு வருவேன். இப்போ தூங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் தான் நான் கிட்ட இருக்கணும். அன்னைக்கு செட்டில் கூட அம்மா 3 நாளுக்கு வரல. எனக்கு ஆமாம், ஜுரமே வந்துச்சு. ஆமாம், ஷூட்டில் எனக்கு வேறு ஷூட்டுக்கு நான் போனேன். ஒரு 3 days வேறு ஒரு அருப்புக்கோட்டையில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு படம். நான் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா கிட்ட எல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த யூனிட் டீம் இட் செல்ஃப் இஸ் அ வெரி குட் வெரி ஹோம்லி டீம். அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், நீங்கள் போங்க மேடம் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நான் போனால் ஃபஸ்ட் சொல்லலை, நான் அப்செட் ஆகிடுவேன்ட்டு. நான் வேறு இடத்துல ஊட்டியில் ஏஎல் விஜய் சாரோட படத்துக்கு நான் போயிருந்தேன். போனப்போ நான் குரல் கூட கண்டுபிடிக்கல. ஐ தாட் சரி அழுதுகிட்டே இருக்கிற சீன் எதனா பண்ணியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா கொதிக்குது. நான் 3 daysக்கு அப்புறம் வந்தால் ஜுரம் என்னென்னா நேற்றுக்குலேருந்து அப்படி இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க, என்னம்மா இது சொல்லவே இல்லை. பார்த்தா மேக்கப் பேக்கில் காப் சிரப்பு, பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் எல்லாம் அழகாக வச்சுக்கிட்டு
தானா தனியாக போட்டுட்டு இருந்தாங்களா, சொல்லவே இல்லை யார்கிட்டையும். ஜோராக இருக்குன்னு சொல்லலை, வெரி டெலிகேட்டட். சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் இரும்பல், ஏதோ கொஞ்சம் இருந்து டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டாங்களாம். இன்னும் ஒரு நாள் ஒர்க் அவங்களுக்கு அங்கே இருந்தது. நான் என்ன பண்ணேன், கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். இவங்களுக்கு சர்ப்ரைசஸ் எல்லாம் பிடிக்காது. அதனால சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி இதுக்கு அருப்புக்கோட்டைக்கு காரில் வந்தோடனே அப்படியே வெளியில் உட்காந்துருந்தாங்க. என்னை பார்த்தோட எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே கட்டுப்பிடிச்சிட்டு ஐ வாண்ட் டு ஸ்லீப். அப்புறம் பார்த்தா கொதிக்குது. என்ன இவ்வளோ கொதிக்குதுன்னா ஃபீவர் அப்படிங்கிறாங்க. ஃபீவர் ஐயம்மா சொல்லலை. என்ன இல்லை, யூ ஆர் ஒர்க்கிங் தேர், இங்கே வந்து நான் என்னோடய ஒர்க் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்லலை அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் 3 days. நீங்கள் சொன்ன மாதிரி ஷீ ஸ்டில் அ பேபி. ஆமாம், அது ஆல்வேஸ். இப்போ அந்த என்னோட பெரிய டாட்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்ட்லி. பெரிய பொண்ணு வந்து நிறைய வெளி ஊரில் தான் படித்தாங்க. அப்போ அந்த மிஸ்ஸிங் எனக்கு தெரியல. அது ஒரு படிப்புக்கு போனாங்க, வந்தாங்க, வருவாங்க, ஹாலிடேஸ்க்கு வருவாங்க, போவாங்க அப்படின்றது. ஆனால் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தெரியாத ஒரு வலி ஒரு தாய்க்குள்ளே. நம்மளை விட்டு அந்த குழந்தை போயிடுச்சு, ஏதோ வேறு வீட்டுக்கு போயிட்டா. ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் தட். இட்ஸ் அ வெரி டஃப் ஃபீலிங். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து ஐ டிடன்ட் ஷோ இட் டு எனிபடி. டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு வலி எனக்குள்ள. அது வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்கிற குழந்தை நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை, ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, மாமியார் மாமனாரெலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த கல்யாணம் ஆகிட்டு நம்ம பிறந்த வீட்டிலேருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போனதுக்கப்புறம் ஒரு தாய் தந்தைக்கு பயங்கர வலிங்க. அது சொல்ல முடியாத ஒரு வலி. நம்மளை விட்டு போயிட்டா குழந்தை அப்படின்ற ஒரு இது. அப்படியே நைட்லலாம் அழுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் நான் செட் ஆனேன். திஸ் இஸ் லைஃப், திஸ்ன்னு. அப்படி படித்து வெளிநாட்டிலே இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாலே எனக்கு அப்படி இருந்தது. இது எனக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும். She is always stuck to me. I don't know what I'll do if she gets married. I really don't know. Your mother's gonna again ஒரு 2 months, அதுக்கெல்லாம் 1 month பார்த்தாது மேம், ஒரு 1 year நீங்க வந்து. ஆமா, என்னைய முதல் தடவை தூக்கும்போது குழந்தைய தூக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதுதான், அது ரொம்ப ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும் நமக்கே. இந்த பேபி கையில் இருக்கும்போது, இந்த குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே 9 மாதம் இருந்ததா, ஏன்னா அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ், அன்ஃபர்கெட்டபிள். இன்றைக்கும் வந்து ஒரு பர்த்டே டைமில் அன்றைக்கி வந்து அந்த கரெக்டாக அந்த 4:34 பிறந்த டைமுக்கு எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு 4:34 பிறந்தவங்க. அந்த 4:34 வரும்போது இந்த நேரத்துலலாம் நமக்கு பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் அது வரும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல். அது சொல்ல முடியாதுப்பா. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் கஷ்டப்படுவேன்னு ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் மறைச்ச ஒரு விஷயம். எனிதிங் யூ ஹிட் ஃப்ரம் மீ? இல்லை அண்ட் இஃப் அட் ஆல் அம்மா கண்டுபிடிப்பாங்க. ஆமாம், அது இருக்குது, அந்த டேலண்ட், அந்த சிஐடி இதெல்லாம் இருக்குது என்கிட்ட, கண்டுபிடிச்சிப்பாங்க. அதுக்கு வந்து நடிக்க தெரியாது, அப்படி நடிக்க தெரியாது. நான் சினிமாக்குள்ளே போக போகிறேன்னு சொன்ன உடனே உனக்கு எதிர்பார்த்து ஒரு பயம்னா அது என்ன பயம்? பயம் இல்லை, எனக்கு வந்தது கிடையாது. படிப்பு கெட்டு போயிடுமோன்ற பயம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது 2-3 பேர் கேட்டாங்க, பெரிய பெரிய கண்ணு, குழந்தையா நல்லா இருக்குது, குட்டி குட்டியாக அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிப்பு கெட்டு போயிடுமோன்ற பயம் தவிர இண்டஸ்ட்ரி பயம் கிடையாது எனக்கு. டேலண்ட், அவங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறதுனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டு I loved her to do because it's a beautiful profession. ஸோ அந்த படிப்பு முடிச்சதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணுன்னு அவரும் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு சைக்காலஜி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இருந்ததா
சீக்கிரம் எப்படியாவது ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஆக்டிங்க்கு போயிடணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருந்ததா? ஆமாம், சின்ன வயசுலேருந்து நான் ஆக்டிங்கில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அம்மா சொன்னாங்க ஃபினிஷ் ஸ்கூல். இப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் சொன்னாங்க ஃபினிஷ் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு அப்புறம் ஓகே சரி பார்க்கலாம். அண்ட் லக்கியாக அந்த ஹவுஸ் ஓனர் அந்த டைமில் வந்தது. ஸோ இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்த ஒரு தப்பான டெசிஷன் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் தப்பாக ஐ மீன் மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், அது வந்து லவ்லின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது நம்ம பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா எல்லாம் என்னை ஒரு ஜட்ஜாக பார்க்கணும், என்னை வந்து நான் வக்கீலுக்கு படித்தேன், ப்ராக்டிஸ் பண்ணணும், என் ஜட்ஜாக பார்க்கணும் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் படிப்புக்குன்னு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போது மறு வருஷமே எனக்கு கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கான முடிவுகள் எடுத்தாங்க. ஸோ நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய கெரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்குன்னு நான் இங்கே வந்துட்டேன். அது ஐ டோன்ட் ரிக்ரெட். எனக்கு ரிக்ரெட்ஸ் கிடையாது. அதை விட பெட்டராக தான் அதான் சொல்கிறேனே, எல்லாமே நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோங்கிறது தான் இருக்குது. நம்ம வந்து நான் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் வந்து இப்போ நான் பண்ணிக்க மாட்டேன், இல்லை எனக்கு அமெரிக்கா லைஃப்பில் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு நான் அங்கே இருந்துருவேன் அப்படின்னு நான் என் சொந்த இதுவாக எடுத்திருந்தா நான் அந்த கெரியரில் அந்த கெரியர்லேயும் நான் வந்து இது ஆயிருப்பேன். ஐ மீன் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி ரீச்ட் மை ஹைட்ஸ் அங்கே. ஆனால் இந்த சினிமாவில் நான் இருந்திருக்க மாட்டேன், சத்தியமாக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இது அமைஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு குழந்தைங்க அமைஞ்சிருக்காது, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்க மாட்டாங்க, அது வேறு மாதிரி அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே போயிருந்தா. ஸோ எதுவுமே ரிக்ரெட் கிடையாது. பட் அதுவே வந்து இப்போது இந்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கெரியரில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இது பண்ண மாட்டாங்க. நம்ம எங்கள் ஜெனரேஷனாவது சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். தவறுகள் இந்த சென்ஸ் தப்பான ராங்கான டெசிஷன்ஸ் எடுத்துருந்துருக்கலாம், கெரியர்லேயும் சரி ஒரு கல்யாணத்துலேயும் சரி. அது இப்போ இருக்கிற பசங்க தெளிவாக இருக்காங்க, எல்லாத்துலேயும் படிப்புலேயும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுலையும் சரி ஒரு 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 பர்சனை செலக்ட் பண்ணுறதுலையும் சரி எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்காங்க. அதனால் ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். அண்ட் வந்து 2 பேருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வெவ்வேறு இடத்துல பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போது? வெற்றிமாறன் சாரோட மனுஷி படம் ஒன்று, அது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களோட படம், டைட்டில் இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை, ஸோ அதனால் நான் சொல்லக்கூடாது. அது ஒன்று ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் குற்றம் ஏதெனில் அப்படின்ட்டு ஒரு படம், அதுலேயும் ஐ ஆம் டூயிங் தட் ஆல்சோ. வேறு என்ன பண்ணுறேன், இன்னும் 2 படங்கள் இருக்குது, ஏஎல் விஜய் சாரோட படம். ஸோ ஆல் ஒர்க் ஓவர், ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இப்போது பண்ணுறது. இவங்களும் ஒரு 3 படம் பண்ணுறாங்க. ஒன் யோகி பாபு சார் கூட ஒரு ஃபன்னான படம் பண்ணுறேன். இப்போதான் அனௌன்ஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். அண்ட் வித் பிரிட்டோ சார், டைரக்டர் பிரிட்டோன்னு சொல்லிட்டு இப்போது நிறம் மாறும் உலகில் அது கூட அம்மா இருக்காங்க, நானும் அம்மா பண்றோம், மதர் டாட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லை ஆக்சுவலாக செகண்ட் டைம். ஓகே. ஸோ செட்டில் வந்து எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி இப்போ அவங்க எனக்கு கதையை சொல்லும் போது அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்க வந்துட்டு மேடம் நீங்களே பண்ணிடுங்க மேடம் அவங்க மதர அப்படின்னு சொல்றது. இப்போ பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு இதுவாக இருந்ததுன்னா ஒத்துக்கிறேன், எல்லாமே பண்ணுறது இல்லை. அது Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.